சபாபதி சார் இவங்க 2 பேரும் ஒரு காரில் போயிட்டே இருக்காங்க. கண் இமைக்கும் நேரத்தில் ஒரு லாரி மேலே மோதிருச்சு அந்த கார். சபாபதி சார் தலைவருக்கு அவ்வளோ பிடிக்கும். நேர்மையானவர், உண்மையானவர். தலைவர் என்ன பண்ணுறாரு, கண் கலங்கி போய் நிற்கிறார். பொதுமக்கள், அமைச்சர் பெருமக்களாக வந்து அஞ்சல் செலுத்திட்டு போகிறாங்க. மரியாதைக்குரிய நடிகர் ரஜினி சார் 2 வேலையை வந்து பார்த்துட்டு போகிறாரு. சபாபதி சார் உடம்பை பார்த்துட்டு போகிறாரு. கண் கலங்கி போகிறார். அதன் பிற்பாடு சபாபதி சாருடைய உடம்பு மின்மயானத்துக்கு கொண்டு செல்லப்படுகிறது. தலைவர், அதாவது சிஎம் எம்ஜிஆர் காரில் தான் வருவார் அப்படின்னு நிறைய பேர் நினச்சாங்க. ஆனால் தலைவர் என்ன பண்ணார் தெரியுமா? மரியாதைக்குரிய சபாபதி சாருடைய உடல் வந்து பார்த்தீங்கன்னா மயானத்துக்கு கொண்டு போக போகிறாங்க. தலைவர் எம்ஜிஆர் என்ன பண்ணுறாரு, நடந்தே போகிறாரு. அந்த மயானத்தில் பார்த்தீங்கன்னா சடங்குகள் செய்கிறாங்க. தலைவர் அப்பொழுது ஓவென்று கதறி அழுகிறார். அதை பார்த்து அத்தனை பேரும் ஒரு கணம் கண் கலங்கி போனார்கள். ஏன்னா தலைவரை பொறுத்த வரைக்கும் சபாபதி சார் மேலே எப்பவுமே பற்று பாசம் அதிகம். தன்னோட உதவியாளர் தானே அப்படின்னு சாதாரண நினைக்காம தன் கூட போகிறதான் நினைப்பார். அதை அத்தனை பேரும் பார்த்து கண் கலங்கி போனார்களாம். அவங்க வாழ்க்கையில் மறக்கவே முடியாதான். பார்த்தீர்களா, இப்படி ஒரு தலைவர், இப்படி ஒரு முதலமைச்சர் தமிழ்நாட்டில், இந்தியாவில் நீங்கள் பார்க்க முடியுமா? பார்க்கவே முடியாது. தலைவர் எப்போதுமே பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு உதவி செய்யறதுல முன்மாதிரி தலைவர் தான்.